ஆரம்பமாகன்றது கேள்விச்சரம் தோப்போட சிவதர்சன் ராவணர் வணக்கம் வாங்க. உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் மற்றும் பாமோ உறவுகள் அனைவருக்கும் பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 581 இணைந்திருக்கிறோம். வழமை போலவே உற்சாகமாக நான் கேடல்களோடு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோருமே இணைந்த பட்சத்தில் நாங்கள் வெல்வது யார் பக்கத்தில் வழமை போல உங்களுக்காக பதிவுகள் இருக்கிறது. பேர்களை போட்டு நிகழ்வோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாய் அழைத்தபடி எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். உற்சாகமாக இணைந்து கொள்வோம். பேர்களை நீங்கள் போட்டு இணைந்து கொள்ளலாம். இருவர் இணைந்திருக்கிறார்கள். பாட்டுமன்று இதையே நான் மாற்றி விடுகிறேன். இனியெல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் பொறுங்குவா உடைய முடியாமல் இருக்கோடியா. இணைந்தவர்கள் பெயர்களை திரையிலே பார்த்துக் கொள்ளலாம். உங்கள் கேள்விக்கு நான் பதில் போட்டு இருக்கிறேன். ஆனால் விடை முயற்சி செய்யலாம் என்னும் ஒரு முறை. நான் இப்பதான் பார்க்கக்கூடியதா இருந்தது. சரி சரி என்ன சொல்ல மாட்டேன், நீங்க முயற்சி செய்யலாம். ஓகே. செல்வி நித்யானந்தன், புலோதி தில்லைத்தேவன், சரோஜினி சோதராஜ் அவர்கள், கலைவாணி மோகன் அவர்கள், ஜியானா டிசன், ஜியம் இணைஞ்சிருக்கீங்க. சிவமணி அக்காண்ட பேர் போட்டுட்டீங்களா? தெரியல, நான் போட்டிருக்கிறேன். சிலது முன்னுக்கு பின்னுக்காக காட்டும். ரெடி டு பிளே வருது. லீடர் போர்ட்ல வருந்தானே. வேற லைவ் வேலை செய்தா ஃபேஸ்புக்கில் எனக்கு வெளியில உங்களுக்கு காட்டுதா?
தக்காளி, தக்காளி, மரத்தில் காய்த்த தக்காளி எங்கள் வீட்டு. தர்ஷினிகா இந்த ஃபேஸ்புக் லைவ் வரையிலேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் வேலையில தான் நான் பார்த்தேன். வணக்கம். வணக்கம். இன்னும் தொடங்க இல்லையா ஓடியது. பார்ப்போம். சுவிட்சர்லாந்தில் நேரம் 12:23 பிரித்தானியாவில் இந்த பாருங்க ஒரு போட்டுது போயில நாங்கள் நிக்கிறோம். இல்ல இந்த இந்த ஆகாஷ் இப்ப வந்திருக்கா இந்த பேர்? இருக்கு. பார்ப்போம். 9 பேர் இணைந்ததாக காட்டுகிறது. என்ன யாராவது இணைய இருந்தால் உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் கேள்விகள் செல்லாம். தயாராக இருந்தால் தயார் என்றால் சோனிய கடவியும் இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள். பொதுவரைக்கு கேள்ச்சதங்கள் வாரம் 581. வாணிமான் இணைந்தால் அவரும் இணைந்த உடனே நாங்கள் கேள்விகளுக்குள்ளே போகலாம். சரி, சட்டத்தையே காண. சரி. சரி, மௌனமாக இருக்காம நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பொதுவரை கேள்ச்சரத்தோடு இணைந்திருக்கிறோம். சபை பொழுதுலே இன்றைக்கு கலை வாணிக்குரிய நாள் இணைஞ்சிருக்கோம். பார்ப்போம். தும்மல் வந்தா தும்மணும், அடக்கக்கூடாது. இருதயம் படிச்சிருக்கணும். மூச்சுக்குழாய் இருதயம் மூச்சுக்குழாய் ஓடி வந்தது கலைத்து ஆயிடுச்சு. தும்மல் அடக்கக்கூடாது.
சரி. ஆம் கலைவாணி மோகன், நீங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க தானே? எல்லாரும் ரெடியண்டா நாங்கள் நிகழ்ச்சி காண நேரம் உடனே தொடர்ச்சியாக அமர்ந்திருந்தது தானே? சற்று ஓய் உங்களுக்கான கேள்வியும் ஒன்று பக்கத்தில் இருக்கிறது, அதையும் மறக்காமல் சேர்த்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கான விடைகள் இன்று கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஒரு சவாலாக இருக்கு, பார்ப்போம். யாருக்காக வெயிட்டிங்? யாருக்காக வெயிட்டிங்? வாணி மோகனுக்கா? வாணி மோகன் ரெக்கார்ட் ஆன் பண்ணி போயிட்டார்ல. இல்ல, நான் நீங்களும் கேள்விகளோடு இணைவீங்க தான். ஓகே ஓகே, கீழே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நாங்கள் இணைந்து கொள்வோம். நன்றி நன்றி. இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் வர இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் விடைகளை போட்டுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகிறது. ஹிட்லரை போல் மாறி வரும் தலைவர்கள் யாரை குறிப்பிட்டிருக்கிறார்? அந்த தலைவர் என்று யாரை? ஹிட்லரை போல இவர் மாறி வருகிறார். இப்படியாக குறிப்பிட்டவர் பிரான்ஸ் நாட்டு அதிபர் அல்லது ஜெர்மன் நாட்டு அதிபர் அல்லது பிரித்தானிய நாட்டு அதிபர். ஹிட்லரை போல மாறி வரும் தலைவர்கள், உலக தலைவர்கள் எல்லாம் இப்ப ஹிட்லரை போல மாறி. இதை குறிப்பிட்டவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பிரதமராக இருக்கிறார், சத்யநாதன். சொல்லலாம், 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 2வது கேள்வி உங்களுக்கானது. குறிப்பிட்டவர் இந்த நாட்டு, இப்ப யாரை சொல்லி இருக்கிறார்? ஜெர்மன் நாட்டு தலைவர் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா குறிப்பிட்டவர் எந்த நாட்டு தலைவர்? உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா. முதல் சொன்னது குறிப்பிடப்பட்டது, இப்போது குறிப்பிட்டவர் யார்? இப்படி நாங்க சொல்லலாமே, இப்ப வார எல்லோருமே இப்படி வந்துட்டார். அது ரஷ்ய நாட்டு அதிபர் தான் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். எல்லோருமே ஹிட்லரை போல நடக்கிறார் என்ற ஜெர்மன் ஏற்கனவே ஹிட்லரோடு பழக்கப்பட்ட நாடு தானே. 6 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 3வது கேள்வி. அகென்தோர், இதை உச்சரிக்கிறது நாங்கள் ஆங்கில அகென்தோர் நிறுவனம், இதன் தமிழ் விரிவாக்கம். உங்களுக்கான சரியான உச்சரிப்பு எழுத்து வடிவத்தில் இருக்கிறது. உலகளாவிய வணிக நிறுவனம், ஆலோசனை நிறுவனம், தொடர்பாடல் நிறுவனம். இந்த அகென்தோர் என்ற அந்த நிறுவனம், இதனுடைய தமிழ் விரிவாக்கம் எதுவாக இருக்கு? இது சார்ந்த நிறுவனம். உலகளாவிய ஆலோசனை நிறுவனமாக இருக்கிறது. 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். இந்த நிறுவனம் இது சார்ந்து. அடுத்த கேள்வி. 3 மாதங்களில் எத்தனை பணியாளர்களை இந்த நிறுவனம் பணி நீக்கம் செய்தது? உலக ஆலோசனை நிறுவனம் 3 மாதங்களில் எத்தனை பணியாளர்களை பணி நீக்கம் செய்தது? 10,000, 11,000, 12,000. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். 11,000 பணியாளர்களை நீக்கி இருக்கிறது. 5வது கேள்வி உங்களுக்கானது. மிக ஆபத்தான ஏவுகணையை உக்ரைன் நாட்டுக்கு கொடுத்திருக்கும் நாடு. மிக ஆபத்தான ஏவுகணையை உக்ரைனுக்கு கனடா வழங்கி இருக்கிறது, வடகொரியா அல்லது அமெரிக்க நாடு வழங்கி. உக்ரைனுக்கு கொடுத்திருப்பது அமெரிக்கா என்பதுதான் சரியான பதில். 2 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா தான் கொடுத்திருக்கிறது உக்ரைனுக்கு. 2 பேருக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கான 6வது கேள்வி. ஐரோப்பா ஃபர்ஸ்ட், இது ஒரு திட்டம். இதை முதலில் செயல்படுத்தி காட்டியிருப்பது யூரோப் ஃபர்ஸ்ட், ஐரோப்பா இது சார்ந்த முதல் திட்டம். இதனை செயல்படுத்திய முதல் ஐரோப்பிய நாடு பிரான்ஸ், ஜெர்மனி, போர்த்துகல். இந்த நாடு முதல் அதனை செயல் திட்டமாக கொண்டு வந்திருக்கிறது. ஜெர்மன் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அது எது சார்ந்த திட்டம் தெரியும். அதாவது ஐரோப்பா பொருட்களை மட்டுமே பாவிப்பது, வேறு நாடுகளில் இறக்காமல். 2025 தொடக்கம் 26 வரை ஜெர்மன் செய்ய இருக்கும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள். எவ்வளவு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை ஜெர்மன் நாடு செய்ய இருக்கிறது? 100, 150, 154. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர். 154 ஒப்பந்தங்களை ஜெர்மன் நாடு செய்ய இருக்கிறது. 8வது கேள்வி. அமெரிக்காவோடு மோத தயாராகி வரும் ஒரு நாடு. அமெரிக்காவோடு தாங்கள் மோதுவதற்கு தயார் என்று சொல்லி ஒரு நாடு கிளம்பி இருக்கிறது. கானா, மலாவி, வெனிசுவேலா. அமெரிக்காவோடு மோதுவதற்கு தயார், அதற்கான ஆயத்தங்களை செய்து வரும் நாடு கானா, மலாவி, வெனிசுவேலா.
சரியான பதிலை 4 தந்திருக்கிறீர்கள். அது வெனிசுலா நாடு தான். வெனிசுலா அல்லது வெனிசுலா. உங்களுக்கான 9வது கேள்வி. நிக்கோலஸ் மதுரா இவர் எந்த நாட்டின் ஜனாதிபதி? நிக்கோலஸ் மதுரா எந்த நாட்டின் ஜனாதிபதி? மலாவி, தாய்வான், வெனிசுலா. மலாவி, தாய்வான், வெனிசுலா. அவருடைய பேர் நிக்கோலஸ் மதுரா என்பது. மதுரா. 6 பேர் சரியாத்தான் தந்திருக்கிறீர்கள். அது வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி. 10வது கேள்வி உங்களுக்கானது. இவர் எவ்வளவு இராணுவத்தை திரட்டி வருகிறார்? மில்லியன் கணக்கில் வெறும் இவ்வளவு இராணுவத்தை திரட்டி கொண்டிருக்கிறார் அமெரிக்காவோடு மோதுவதற்காக. 2 மில்லியன், 3 மில்லியன் அல்லது 2.5 மில்லியன் இராணுவ உறுப்பினர்களை சேர்த்தாத்தான் அமெரிக்காவோடு மோதலாம் என்று நினைக்கிறேன். சரி, 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 2.5 மில்லியன் இராணுவத்தினை சேர்க்க இருக்கிறார். சரி, லீடர் போர்ட்டிலே உங்களுக்கான செல்வி நித்யானந்தன் அவர்கள் 715 புள்ளிகளோடு முதலிடத்திலும், ஜெயமலஜியா 630 புள்ளிகளோடு 2வது இடத்தில், நடேசன் அவர்கள் 537 புள்ளிகளோடு 3வது இடத்தில், பத்மினி ஹமஹான் 526 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள் 4வது இடத்தில் நிற்கிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த கேள்விகளோடு இணையலாம். தட்டம்மை, அந்த நோயின் பெயர் கேள்விப்பட்டிருப்பது. தட்டம்மை நோய், இதனுடைய பாதிப்பு தற்போது அதிகமாக இருப்பது மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா. தட்டம்மை நோயின் பாதிப்பு இப்பொழுது அதிகமாக இருக்கும் நாடு மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா. சரியான பதிலை 5 தந்திருக்கிறீர்கள். இந்தோனேஷியாவிலே தற்போது அதிகம் இதனுடைய தாக்கம் இருக்கிறது. 12வது கேள்வி. இங்கு இந்த ஆண்டு மட்டும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இந்த வருஷம் இப்போது நடப்பு ஆண்டு நிறைவாக போகிறது, இந்த ஆண்டு மட்டும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 2000 பேர், 2300, 2600 பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த தட்டம்மை நோய். சரியான பதிலை 8 பேர் தந்திருக்கிறீர்கள். 2600 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. இதிலே உயிரிழந்த குழந்தைகள் எத்தனை? கூடுதலாக குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இறந்த குழந்தைகள் 15 பேர், 20 பேர், 25. 2வது விட 20, 3வது விட 25. அது சைவர் விலை. சரி, 15, 20, 25. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் அது 2வது விடை தான். 20 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். சைவர் உடையில தான் பதிவு விலையில. ஒரு ஆள் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நான் உங்கள் வாசிக்கும் போது சொல்லி. பிரித்தானியா ஜெர்மனியில் இருந்து தூதர்களை திரும்ப பெற்ற நாடு. பிரித்தானியா மற்றும் ஜெர்மன் இந்த 2 நாடுகளில் இருந்தும் தன் நாட்டு தூதர்களை திரும்ப பெற்ற நாடு ஈரான், ஈராக், சவுதி. ஈரான், ஈராக், சவுதி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5. ஈரான் நாடு தன் நாட்டு தூதர்களை, அதாவது பிரித்தானியா, ஜெர்மன், இன்னும் ஒரு நாடு, 3 நாடுகளிலிருந்து திரும்ப பெற்றிருக்கிறது. ஈரான் என்பது சரியான பதில். 5 சரியா தந்திருக்கிறீர்கள். 15வது கேள்வி. அமெரிக்காவுக்கு அதிக மருந்துகளை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு ஆசிய நாடு. அமெரிக்காவுக்கு அதிக மருந்துகளை ஏற்றுமதி செய்யும் ஆசிய நாடு ஒன்று. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. இந்த நாட்டு மருந்துகள் அதிகம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 4 சரியா தந்திருக்கிறீர்கள். அது சிங்கப்பூர் நாடு என்பது சரியா. சிங்கப்பூர்ல இருந்து அதிகம் மருந்துகள் போகும். 16வது கேள்வி. சிங்கப்பூர் எவ்வளவு பெறுமதியான மருந்துகளை ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்கா? பில்லியன்ல விடை வரும். எவ்வளவு பெறுமதியான பில்லியன் டாலர்கள்? 2, 2.5, 3.10 பில்லியன் மருந்துகளை, பெறுமதியான மருந்துகளை ஏற்றுமதி செய்கிறது. அது அந்த நாட்டு பணத்தில் 3.10. இது பில்லியன் மருந்து பெறுமதியான அந்த நாட்டு பணத்தின் பெறுமதியான டாலர்கள் தான். 5 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கான 17வது கேள்வி. இது அமெரிக்காவுக்கான மொத்த ஏற்றுமதியில் எத்தனை வீதம்? இந்த மருந்துகள் மட்டும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற மொத்த ஏற்றுமதியில் இந்த மருந்துகள் எத்தனை விகிதமாக இருக்கிறது? 10, 12, 13 வீதம். பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் அதுல மருந்துகளின் விகிதம் இவ்வளவாத்தான் இருக்கிறது. 13 வீதம் தான் மருந்துகளாக இருக்கிறது. மற்றும் மற்ற பொருட்களை ஒப்பிட்டு பார்த்தால் 5 சரியா தந்திருக்கிறீர்கள். 18வது கேள்வி. செயற்கை ஒளிச்சேர்க்கை, இதை எந்த நாட்டு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்? செயற்கை ஒளிச்சேர்க்கை, செயற்கையான ஒளிகளை சேர்க்கிறது. இந்த ஆய்வை முக்கியமாக எடுத்துக்கொண்டவர்கள் பிரான்ஸ், இத்தாலி அல்லது ஜெர்மன் நாட்டின் ஆய்வு. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் ஆய்வாளர்கள் தான் அதை முக்கியமாக எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார். உங்களுக்கான 19வது கேள்வி. காரில் தனியாக பயணித்தால் வரி விதிக்கப்படும். அதாவது காரில் ஒரு ஆள் தனியாக போனார்,
அதுக்காண்டி சோடியா போயிடாது. காரணம் வந்து ஒரு கார் என்றால் 4-5 பேர் பயணிக்கலாம். வீணாக ஒருவர் பயணித்தால் அது இந்தியாவில், இலங்கையில் அல்லது சிங்கப்பூர். இது ஒரு புதிய வரி நடைமுறையாக இருக்க போகுது. காரில் தனியாக ஒருவர் போனால் அதுக்காக வரி விதிக்கப்படும். அது இந்தியா என்பதுதான் சரியான பதில். ஒருவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். ஒரே ஒருவர். இந்தியாவிலே தான் அந்த வரி விதிப்பு இடம்பெற இருக்கிறது. ஒரு காரை வீணாக ஒருவருக்காக, ஏன் ஒரு வாகனத்தை. கட்டாய அடையாள திட்டம் அது எங்கு? அடையாள அட்டை, கட்டாய அடையாள அட்டை திட்டம் அது பிரித்தானியா, கனடா, அமெரிக்கா. எந்த நாட்டிலே வேற இருக்கிறது வந்ததில்லை, நித்தம் வேற கட்டாயமான அடையாள அட்டை திட்டம் பிரித்தானியா, கனடா, அமெரிக்கா. இதுல சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஐவர். பிரித்தானியா என்பது சரியான பதில். பிரித்தானியா. உங்களுக்கான சரி, லீடர் போர்ட்டிலே பார்த்தபடி தொடரலாம். செல்வி நித்யானந்தவர்கள் அதே இடத்திலே 1207 புள்ளிகளோடு நிற்கின்றார். ஜெயமலஜியம் 2வது இடத்திலே 1076 புள்ளிகளோடு. கலைவாணி மோகன் அவர்கள் 1010 புள்ளிகளோடு 3வது இடத்தில் நிற்கிறார். ரியா நடேசன் 4வது இடத்தில் 975 புள்ளிகளோடு. சரி, மாறி இருக்கிறது லீடர் போர்ட் 3ஆம் கட்டம். இதற்கு எதிராக எத்தனை பேர் கையெழுத்து இட்டிருக்கிறார்கள்? அதாவது இந்த கட்டாய அடையாள திட்டம், அடையாள அட்டை திட்டம், இதற்கு எதிராக கையெழுத்து இட்டிருப்பவர்கள் 6 லட்சம் பேர், 6,50,000 பேர், 7 லட்சம் பேர். இதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். சரியான பதிலே ஐவர் தந்திருக்கிறீர்கள். 6,50,000 பேர் இந்த கட்டாயமான இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து இட்டிருக்கிறார்கள். 22வது கேள்வி. உலக உணவு இந்தியா 2025 இது இந்தியாவில் எந்த இடத்துல இந்த விழாவா? இது ஒரு விழாதான். உலக உணவு இந்தியா 2025 இது நடைபெற்ற இடம் திருச்சி, டெல்லி, கேரளா. எங்கே இந்த நிகழ்வு நடைபெற்றது? 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். டெல்லியிலே தான் இடம்பெற்றிருக்கிறது. உலக உணவு இந்தியா உணவு சார்ந்த ஒரு திட்டம் அது. அடுத்த கேள்வி. இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை முற்றாக நிறுத்தி இருக்கின்றார். இஸ்ரேல் நாட்டுக்கு ஆயுத ஏற்றுமதியை முற்றாக நிறுத்தி இருப்பது ஜெர்மனி, சுவிஸ், அமெரிக்கா. ஜெர்மன், சுவிஸ், அமெரிக்கா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் அதன் ஒருவர் தான். ஜெர்மன் நாடு தான் முற்றாக நிறுத்தி இருக்கிறது. ஒருவர் தந்திருக்கிறீர்கள். 24வது கேள்வி. சரி, அதன் உச்சரிப்பை ஓலா புயல் தாக்கிய நாடு. அந்த நாட்டு உச்சரிப்புலதான் வேற. அது கண்ணு உங்களுக்கு எழுத்தி அப்படி போட்டு புயல். இந்த புயல் தாக்கிய நாடு தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், மலேசியா. அது என்ன பேர்? இந்த புயல் தாக்கிய நாடு பிலிப்பைன்ஸ் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதில். 25வது கேள்வி உங்களுக்கானது. இந்த புயலின் தாக்கத்தினால் வெளியேறியவர்கள் லட்சக்கணக்கில் வெளியேறியிருக்கிறார்கள். 3 லட்சம், 4 லட்சம் அல்லது 5 லட்சம் பேர் வெளியேறி இந்த புயலினால் வெளியேறி இருப்பவர்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 லட்சம் பேர் வெளியேறி இருக்கிறார்கள் என்று 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கான 26வது கேள்வி. ஈரானோடு மிகப்பெரிய அணு சக்தி ஒப்பந்தம் இதை இந்த நாடு ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் நாட்டோடு மிகப்பெரிய அணுசக்தி ஒப்பந்தத்தை உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கிறது. உக்ரைன், ரஷ்யா அல்லது அமெரிக்கா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 8 பேர் தந்திருக்கிறீர்கள். அது ஈரானோடு ரஷ்யா என்பது சரியான பதில். 8 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 27வது கேள்வி. எவ்வளவு பெறுமதியானது அந்த ஒப்பந்தம்? அதாவது அந்த அணுசக்தி ஒப்பந்தம் பில்லியன் கணக்கிலே உங்களுக்கு விடை வரும். 20, 25 அல்லது 30 பில்லியன். இவ்வளவு பெறுமதியானது. அது பொதுவான ஒரு பணத்தொகையிலே தான் வெறுந்துள்ளவர்களாக இருக்கலாம். 25 பில்லியன் பெறுமதியான ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்படுத்தி இருக்கிறது. 5 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 28வது கேள்வி உங்களுக்கானது. நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் தற்போது ஒரு நாட்டில் அது எது சார்ந்த வேலை நிறுத்தம் என்பது வரும். இப்பொழுது நாடு முழுவதும் வேலை நிறுத்தம். அது சுவிஸில், பிரான்சில், கனடா. நாடு முழுவதும் ஒரு நிறுவனம் சார்ந்த வேலை நிறுத்தம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஒருவர் தான். கனடா நாட்டிலே தான் அந்த வேலை நிறுத்தம் இடம்பெற்றிருக்கிறது. ஒருவர் அடைந்திருக்கிறாரோ அல்லது போட்டு சரியா வந்திருக்கோம். எந்த துறையிலே ஒரு குத்து மதிப்பு எந்த துறையில்? இப்போ கூடுதலாக கிட்டடியில விமான பணியாளர்கள் நிறுத்தி இருந்தார்கள். ஆனா இது வந்து இங்கு எது சார்ந்த துறை? தபால் துறை, போக்குவரத்து துறை, விமானத்துறை. தபால் துறை தான் நாங்கள்
தற்பொழுது வேலை நிறுத்தமா. இருவர் சரியான பதிலை தந்திருக்கின்றார். தபால் நிறுவனங்கள் அவர்கள் தான் இப்பொழுது வேலை நிறுத்தம். 30வது கேள்வி உங்களுக்கானது. நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இது யாருக்கு கிடைக்க வாய்ப்பு? அமெரிக்க நாட்டு அதிபர் அல்லது உக்ரைன் அல்லது சூடான் நாட்டின் அதிபர். கிடைக்கும் வந்து எல்லாரும் கொடுப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவருக்கு வாய்ப்பே இல்லை. 9 பேர் மொத்தமா சரியாதான் தந்திருக்கிறீர்கள், ஒரு ஆளை தவிர. அது அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ட்ரம்ப். இவருக்கு நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிறது. சரி, இத போட்டிலே உங்களுக்கான மாற்றங்கள் இருக்கிறதா? செல்வி நித்யானந்தன் அவர்கள் 1765 புள்ளிகளோடு முதலிடத்திலும், ஜெயமலஜியா 1520 புள்ளிகளோடு 2வது, ஜியா நடேசன் அவர்கள் 1501 புள்ளிகளோடு 3வது இடத்தில், கலைவாணி மோகன் 1358 புள்ளி. சின்ன மாற்றம் ஒன்று நடந்திருக்கு, சுக்கிர திசையா ஏதோ திசை மாற்றம். அடுத்து 31வது கேள்வி. நீருக்கு அடியில் உள்ள அரண்மனை ஒன்று தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாம். அது சீனாவில், மலேசியாவில் அல்லது இந்தியா? நீருக்கு அடியிலே அது இருந்திருக்கிறது, இப்பொழுது அது பார்த்திருக்கிறார். சரி, அது எந்த நாட்டில் என்பது உங்களுக்கான கேள்வி. 5 சரியா தந்திருக்கிறீர்கள். இந்தியாவிலே தான் அந்த நீருக்கு அடியில் உள்ள அரண்மனை. அடுத்த கேள்வி உங்களுக்கானது. எத்தனை ஆண்டுகளாக அது நீருக்கு அடியில் இருப்பதாக சொல்லப்படும்? எத்தனை ஆண்டுகளாக நீருக்கு அடியில் அது இருந்ததாக? 200, 220 ஆண்டுகள், 221 ஆண்டுகள். அதன் பின்னர் இப்பொழுது அதை கண்டுபிடிக்கிறார். இவ்வளவு ஆண்டுகள் தண்ணிகள் அது முன்னர் மூழ்கி இருக்கலாம். இந்த சுனாமி அதை 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 221 ஆண்டுகளாக தண்ணீருக்குள்ளே அந்த அரண்மனை இருந்திருக்கிறது. 33வது கேள்வி உங்களுக்கானது. அதன் பெயர், அந்த நீருக்கு அடியில் இருக்கிற அந்த அரண்மனையின் பெயர் என்ன? பெயரை அதுக்கு பேரு சொல்லுவாரு. ஜல்மஹால், தாஜ்மஹால், சிந்து மஹால். சரி, இதுல எப்படியும் ஒரு விடையை நீங்கள் விலக்கி கொள்வீர்கள். அந்த அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறதால அது ஜல்மஹால். ஜல் தண்ணி, ஜலம் என்று சொல்லுவாரு. ஜலம் அது நானுங்க அது சார்ந்த அந்த ஜல்மஹால் என்று அதை அழைக்கிறார். தாஜ்மஹால் மாதிரி இவர் தண்ணிக்கு இருந்தபடியால், ஜலம் அதுக்குள்ள இருந்தபடியால் ஜல்மஹால். நான் சும்மா சொல்றேன், அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 சரியா தந்திருக்கு. அந்த தண்ணிக்குள் இருந்த அரண்மனைக்கு ஜல்மஹாலா. சர்வதேச கோப்பி நாள் இதே செப்டம்பர் மாதம். சர்வதேச கோப்பி குடிப்பவர்கள் அதிகமானவர்கள், அது ஐரோப்பிய நாட்டவர்கள் தான் கூட. 28, 29, 30 இந்த கோப்பிக்கான ஒரு நாள் எப்பொழுது? அது 29, நேற்றைய நாள் தான். 29 செப்டம்பர். 5 சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 35வது கேள்வி. சர்வதேச இருதய நாள். இருதயத்துக்கான ஒரு விழிப்புணர்வு நாள். இதயம் 29, 30, 27 செப்டம்பர் மாதம் தான். 29, 30 அல்லது 27 சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். அதுவுமே 29 தான். நேற்றைய நாளிலே தான் கோப்பிக்கும் இருதயத்துக்கும் 2க்குமே ஒரே நாளாக. ஓமான் அரபு நாடுகள் கூட்டமைப்பிலே இந்த ஆண்டு இணைந்து கொண்டது. சில வரலாற்று கேள்விகள் உங்களுக்காக. ஓமான் நாடு அரபு நாடுகள் கூட்டமைப்பிலே 1970, 72, 71 இணைந்து கொண்டது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 பேர். 1971 ஆண்டு இணைந்து கொண்டதா. 37வது கேள்வி. பாகிஸ்தான் நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்த ஆண்டு. பாகிஸ்தான் ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த ஆண்டு இணைந்து கொண்டது 1945, 46, 47. கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலே தான் இணைந்து இருப்பார்கள். 1947 என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 38வது கேள்வி. நைஜீரியா நாடு அமைந்திருப்பது குறிப்பாக அது இந்த கண்டத்தில் அமைஞ்சிருக்கிறது? எல்லோருக்குமே இலகுவா இருக்கும். ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. சரி, நைஜீரியா அமைந்திருப்பது 10 பேரும் சரியா தந்திருக்கிறீர்கள். இது ஒரு வாய்ப்பு, எல்லோருக்குமே சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 39வது கேள்வி. இதனுடைய தலைநகரம், நைஜீரியாவின் தலைநகரம். இடைத்தெரிவில்லாமல் உச்சரிக்க முடியுமா? ஹாசா, அபுசா, சீமா. ஹாசா, அபுசா, சீமா. நைஜீரியாவின் தலைநகரம் இதுவாக இருக்கிறது. கேள்விப்பட்டிருப்பீர்களா? இல்லை, காசா அப்படி வேறு. அபுசா என்பது நைஜீரியாவின் தலைநகரம். நானும் யோசனை, நைஜீரியா தலைநகரத்து நாங்கள் அறியலையா, புதுசா இருக்கு. அபுசா என்பது நைஜீரியாவின் தலைநகரம். உங்களுக்கான 40வது கேள்வி. இங்குள்ள இனக்குழுக்கள், இந்த
நைஜீரிய நாட்டிலே இனக்குழுக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை இனக்குழுக்கள் இருக்கிறது? 400, 450 அல்லது 500 இனக்குழுக்கள் இருக்கிறது. வித்தியாசமான நடவுட பாவனைகள் இருக்கும். கிட்டத்தட்ட 500 இனக்குழுக்கள் நைஜீரியாவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 4 சரியா தந்திருக்கிறீர்கள். நிறைவான கேள்வி உங்களுக்கானது. உலகின் எத்தனையாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நைஜீரியா இருக்கிறது? ஆப்பிரிக்க கண்டத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நைஜீரியா இருந்தாலும் உலகிலே எத்தனையாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு? 6, 7, 8. சரி, சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். 7வது இடத்திலே நைஜீரியா இருக்கிறது உலக அளவில். இப்பொழுது வெற்றியாளரை செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2234 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலே இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறியபடி தொடர்ச்சியாக ஜெயமலஜியம் அவர்கள் 2063 புள்ளிகள், கிட்டத்தட்ட ஒரு 200லும் பார்க்க குறைவான புள்ளிகளை பெற்று அவர் 2வது இடத்திலும், ஜியா நடேசன் அவர்கள் 1758 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தில், கலைவாணி மோகன் அவர்கள் குறைஞ்சது 48 புள்ளிகள் வித்தியாசத்தோடு 4வது இடத்தில் 1810 புள்ளிகளோடு இணைந்திருந்தீர்கள். மற்றும் 10 அன்புறவுகள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தீர்கள். மிகுதியானவர்கள் பெயர்களை ஒரு முறை. 4வது இடத்துல கலைவாணி மோகன் 1810 புள்ளிகளோட இருக்கிறார். 5வது இடத்துல பத்மினி கமலகாந்தன் 1760 புள்ளிகளோட இருக்கின்றார். 6வது இடத்துல சிவமணி அவர்கள் 1296 புள்ளிகளோட இருக்கின்றார். 7வது நவலோதி தில்லைத்தேவன் 1545 புள்ளிகளோட இருக்கிறார். 8வது இடத்துல சரோஜினி சோதராஜா 1539 புள்ளிகளோடு இருக்கின்றார். 9வது இடத்துல தர்ஷினி சண்முகநாதன் 960 புள்ளிகள். 10வது நியூஸ் பிலிப் 756 புள்ளிகள். வெற்றியாளர்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். 10 அன்புறவுகள் இணைந்திருந்தீர்கள். சுவாரஸ்யமாக நீங்கள் நல்ல கேள்விகள், நல்ல இது. 4-3 கேள்விகள் எடுத்திருந்த நான் அந்த புயல் காற்று புயல் காற்று அதுல பேர் தான் வாயில வருது. போராயா போரா புரல ஓலையோ 2 பேர் நாட்டு மொழியிலே ஸ்பெல்லிங் அப்படி எழுதிட்டேன். எதுக்கும் நீங்க பார்த்து தெரிஞ்சு. நான் அரண்மனை எல்லாம் பார்த்திருந்தேன். அந்த ஜல்ல மறந்து அதுதான் நான் யோசிச்சேன். சிந்து மகால் வந்து எங்கேயோ அது பார்த்தேன். நான் அரண்மனை எல்லாம் பார்த்தேன். நான் 229 எழுதி வச்சிருக்கேன். ஆனால் அந்த ஜில் அரண்மனை ஞாபகம் நான் சிந்து அரண்மனை என்று நினைச்சிட்டேன். அது சிந்து நதியின் நன்றி நன்றி. பிலிப்பைன்ஸின் இதுவும் எல்லாம் பார்த்திருந்தேன். ஒன்றுதான் அது உச்சரிக்கல சொல்றேன். நீங்க சொன்ன உச்சரிப்பு சரி இல்ல. எனக்கு என்ன, இப்ப நாங்க டொச்சிலயா ஆங்கிலத்துல எல்லாம் நிறைய எல்லாம் குழப்பி அடிச்சு வாசிக்கிறோம். அதுல பார்க்க நாங்க எழுத்த போட்டு விட்டால் எல்லோருமே. சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி இன்று சுவாரஸ்யமா இருக்க போகிறது. ஒரு விளையாட்டோடு தொடர்பு பட்ட சொல்லுதான் விடையாக வரும். ஒரு விளையாட்டோடு தொடர்பு பட்ட சொல்லு 6 எழுத்துல ஒரு சொல்லு வேற போகிறது. அதுதான் 6 எழுத்துல வருவோம். ஒரு விளையாட்டுக்கு துணியான சொல்லாது. 1, 3 சேர பல மனிதர்களினுடைய இணைவை இப்படி சொல்லு. மனிதர்கள் அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் இணைகிற போது இப்படி சொல்லுவார்கள். 1, 3 சேர்ந்த 2 எழுத்து சொல்லு. அடுத்தது 2, 3 சேருகின்ற போது அன்றாட தேவைக்காக நாங்கள் இங்க செல்லுவோம். எப்பவுமே அந்த இடம் போகக்கூடிய ஒரு இடம் தான் 2 எழுத்துல வர போகுது. இறுதி 2 எழுத்துக்கள் சேரும் போது ஒரு உணவுப் பொருளாக இருக்கும். 1ம் 5ம் சேரும் போது பிரிக்க முடியாது என்று பொருள் தரும். இந்த 2 எழுத்துல இருக்கிற சொல் வந்து பிரிக்க முடியாது என்ற பொருளை தரும். பிரிக்கவே முடியாது என்கின்ற நான் கண்டுபிடிச்சேன். சரி, அப்படியே வச்சுதுங்க. அப்போ இருவர் கண்டுபிடித்தா சொல்லுறார்கள். சரி, நானும் முதல் கண்டுபிடிச்சேன்னா பிறகு திருப்பி வேற ஒன்று மாத்திட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். உணவு என்ன அன்றாட தேவைக்கு போறது கடையா இருக்கலாம், அல்லது வேலை கடை கண்டுபிடிச்சிட்டு அந்த கடைன்னு எடுத்தானா மற்றவை சொல்ல எடுத்தான் பாப்போமே. ஆமா, மற்றவர்களும் கொஞ்சம் முயற்சி செய்து கொஞ்சம் மூலியை கசக்கிட்டு.
6 எழுத்து சொல்லுன்றதான் ஒரு விளையாட்டுக்கு உறுதுணையான ஒரு சொல்லு. இது கொஞ்சம் சுவமா கண்டுபிடிக்கப்பட்ட நான் சிலவளை நீங்க ஞாபகத்துல அங்க பின்னோக்கி போறீங்களா இல்ல இப்ப யோசிக்கிறீங்களா? இது கண்டுபிடிக்கிற கொஞ்சம் இதாகத்தான் இருந்தது. என்னன்னா ரெண்டை கண்டுபிடிச்சபடியா கண்டுபிடிச்சிட்டேன். உருட்டி தான் கண்டுபிடிச்சிங்க. சரி, ஆமா, உருட்டி உருட்டு விளையாட்டு தான். மற்றும் யாருக்கு தட்டுப்படுதா? ரெண்டை கண்டுபிடிச்சபடியா நடுவில் ஒண்டா போட்டபடியா சரி வந்துட்டு. ஆனா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். கடைசி கதை பிரிக்க முடியாது, கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆமா ஆமா, பிரிக்க முடியாதுன்ற போது அது அந்த 2 எழுத்துல வர்ற சொல்லு. அது இந்த எண்ணால குறிக்கும். இப்ப சரியா இலக்கணத்துல வருது. ஆமா. தலையில இருக்கிறது தானே? இருக்கா? இல்ல தலையில இருக்கிறதான்னு இருக்கிற இல்லை தானே? அது இலக்கணத்தோட சம்பந்தப்படும். இலக்கத்தோட சம்பந்தம். செல்வி நித்யானந்தனம் சரியா? அப்ப உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன் நான். நான் கண்டுபிடிச்சேன். நான் பிறகு அது சரியா இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப இவர்கள் சிலர் சாடமாடியா கதைக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு அது பொருந்துற மாதிரி தெரியுதா? உருட்டு பிரட்டன் எல்லாம் சொல்லி உருட்டு பிரட்டன். நான் முதல்ல அந்த வில்லோ மரத்தை நினைச்சு போட்டு அதான் நீங்க வில்லு அந்த அதை நினைச்சு போட்டு அதை சிந்திச்சு பார்த்துட்டு தான் நான் அதுக்கு பொறுத்தினேன். ஏன்னா நான் இன்றைக்கு லேட்டா டாக்டர்கிட்ட போட்டு லேட்டா வந்ததால அப்பதான் பார்க்குதேன். அதால பார்க்கக்கூடியதா இல்லை. ஆமா, அப்ப இதுல வேறு யாரும் நினைச்சுக்கம்பா. நான் கொலக்கட்டையோட நிக்கிறேன். நான் அது இல்லை. ஒரு விளையாட்டு. நினைக்கிறீங்க. ஆனா இந்த விளையாட்டுன்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். என்ன இல்ல இல்ல, இது கேள்விப்பட்டிருப்பாரு நிறைய. ஆனால் அது சார்ந்து இப்ப பிறகு அத மாதிரி வேற வந்திருந்ததான் வேற வந்துருக்கு, மாற்றங்கள் வந்து மாறி அந்த விளையாட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு அதுதான் பிறகு இருந்து விளையாடுறது. 2 எழுத்துக்கள் சேரும் உணவு பொருள். சமையலுக்கு பயன்படுத்துறது நாங்க கூடுதலாக சமையலுக்கு எடுப்போம். அது இந்த காலத்துல சரஸ்வதி காலத்துல சமைப்போம் அதிகமா. 2 எழுத்துல என்ன? ஓகே, வாணிவான் நிகழ்ச்சி முடிய குடு 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 அதிகமா இல்ல அது சரி, அத கண்டுபிடிச்சாச்சு. சரி. ஒன்றுமே நுழையுதில்லை ஒன்றும். ஒரு ஆள் இருக்கிற. ஓகே, முயற்சி. உணவு பொருள் புளியா? நான் கடைசியா தான் புளியின் தேவதான். புளியின் தேவதான். புளி வராது. 2 எழுத்துல சமைக்கிறது புளியின் தேவதான். வருகுது இல்லையே போற பல. இப்ப ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அன்றாட தேவைக்கு செல்லும் இடம் அது கண்டுபிடிச்சிருக்கிறோம். கடை. சரி, 2 3 சேர அன்றாட தேவை சரியா? இறுதி 2 எழுத்துக்கள் சேர உணவு பொருள். 2 உணவுன்னா நீங்க சமையலுக்கு இருப்பீங்க. உணவு பொருள் 2 எழுத்துக்கள். 2 எழுத்துல உணவு பொருள் வருது. சரஸ்வதி பூசா காலத்துல என்ன சரியாக்களுக்கு கட்டாயம் தெரியும். சரஸ்வதி பூசையில என்ன சமைப்பீங்க? சரி, சிவதர்சினி பிடிச்சாச்சு. அது முந்தித்தான் நீங்க சொன்ன உடனே அக்கண்டு வந்து அதத்தான் அந்த விளையாட்டு பிறகு வந்ததுதானே. அந்த விளையாட்டு பேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களோட வந்து முதல் பெரிய பெரிய இடத்துல வச்சு விளையாடினேன். இப்ப இந்த சின்ன இடத்துல புள்ளியாலே விளையாட தொடங்கிட்டு. வாணிமான் இன்று என்ன சமைப்பீங்க? அந்த பரமபதம் மாதிரித்தான் அது கொஞ்சம் சமைச்சு வச்சது. கத்தரிக்காய் கத்தரி காய்
வாணியின் செவ்வாய்க்கிழமை கட்டாயம் பருப்பு கத்தரிக்காய் பூச நாள் கத்தரி என்னவா பழமா காய் கத்தரிக்காய் அப்ப கடைசி காய் தானே. அப்ப காய் தான் கடைசியில வருது. சரி இப்ப வந்துடுது காய் கடைசியில கடை வந்துட்டு நடுவில் ஒரு எழுத்து வருவோம். புத்தெழுத்து 2 வரும். கடைகாய் கடைகாய் ஒன்று இருக்கோ இல்ல குறுங்க வாரம் கடை காய். இந்த சொல்லு இப்ப பாவிக்கிறது குறைவு தானே. செஞ்சுட்டு 6 எழுத்து சொல்லுதான் இது. ஆனா இது பிறகு வர்ற விளையாட்டுல நாங்கள் அதை மாற்றமா கொண்டு வந்து அதுக்கான பேர் என்ன பேர் அதுக்கு பாவிச்சணும். பகடைக்காயா பகடைக்காய் வாழ்த்துக்கள் கண்டுபிடிச்சிட்டா. ஒன்று மைண்டும் பிடிக்க முடியாதுன்றா பையண்டல வருது. பகா பகுபதம் பகாபதம். ஓ நாங்க அதுக்குள்ள போகல. எழுதி வச்சுல எனக்கு அந்த இதை மாறிதுன்றதுல தெரியாது. பகுபதம் பகாபதம். பகடைக்காய். பகடைக்காய்னு சொல்றது என்ன விளையாட்டு? பகடைக்காய் அதுதான் இந்த பின்னாலே கிரமபலம் மகாமரத்துல பகடைக்காய்னா சொல்லிடுறேன். சூதாட்டம் சூதாட்டம் மாதிரி தானே பழைய காலத்துல பகடைக்காய் கேள்விப்பட்டிருக்கேன் மகாபாரதத்துல. பெண்ணை பணியம் வச்சு பேச்சு தமிழ்ல சொல்ல பகடையா பாவிச்சவன்னு சொல்லி சொல்லுறேன். பேச்சு ஒரு ஆளை பயன்படுத்துறாரு. பகடைக்காயா வச்சு செய்தேன்னு சார் சொல்றேன் பாவிக்கிறேன். சூப்பர். பகடைக்காய் நான் பாவக்காய் வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா கொழுக்கட்டை வச்சிருப்பீங்க. கொழுக்கட்டை மோதம் வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க பகடைக்காய் விளைக்கிறீங்க நவராத்திரி. அதான் நீங்க கத்தரிக்காய் சமைச்சிருந்தீங்க கத்தரி ரெண்டு விட்டுட்டீங்க. நான் தான் கேட்டேன் கத்தரி மிச்சம் என்ன. இல்ல காய் தானே எனக்கு இது வர இல்லை. பகடை இந்த பக்கம் நான் போகல. எல்லாருக்கும் டக்குன்னு வந்துட்டு அதான் அந்த ஒரு திட்ட பக்கங்களும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு முறைக்கு ஒவ்வொரு அம்பு. சரி நன்றி நன்றி. முயற்சியோடு இணைந்திருந்த எல்லோருக்குமே இன்னும் சரியா 1 மணி நேரம் நல்ல நேரம். நன்றி நன்றி சிவசனியர்களே. கேள்வித்தர நிறைவுக்கு வருகின்றது. தோப்போடு சிவசனி அவர்கள் நன்றி வணக்கம். வாசிப்பரம்புரி இருக்கின்றது.